சென்னை மெரினா கடற்கரையில் நாளை நடைபெறவுள்ள வான் சாகச நிகழ்ச்சிக்கான இறுதிக்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நேரலையில் நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், நாளை இந்த வான் சாகச நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். இந்திய விமானப்படையுடைய 92வது ஆண்டு விழாவை முன்னிட்டு, அந்த ஆண்டு நாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட வான் சாகச நிகழ்ச்சிக்கு இந்திய விமானப்படை தயாராகி வருகிறது. நாளைய தினம் காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரை 2 மணி நேரம் இந்த விமான சாகசம் என்பது நடத்தப்பட இருக்கிறது. பல்வேறு அணிவகுப்புகள், 72 விமான படையின் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் இந்த கண்கவரும் வான் சாகச நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றனர். ஏற்கனவே 2ஆம் தேதி 4ஆம் தேதி ஒத்திகைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. 4ஆம் தேதி ஃபுல் ட்ரெஸ் ரிகல்சல் எனப்படக்கூடிய முழு ஒத்திகை என்பது நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த இறுதிக்கட்ட ஏற்பாடுகளின் அடிப்படையில் காமராஜர் சாலை முழுவதுமாக நாளை போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த போக்குவரத்து தடை என்பது காமராஜர் சாலை, அதாவது போர் நினைவு சின்னம் தொடங்கி கலங்கரை விளக்கம் வரையில் தொடர இருக்கிறது. மேலும் அது மட்டுமல்லாமல் விஐபி பாசுகள் என ஒரு வண்ணத்திலான பாசுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு போக்குவரத்து நிறுத்தங்கள், தற்காலிக போக்குவரத்து நிறுத்தங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து நேரடியாக வரக்கூடிய பொதுமக்களுக்கான ஏற்பாடுகள், அவர்கள் நின்று பார்ப்பதற்கான பேரிகேடுகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கிளாக் டவர்கள் எனப்படக்கூடிய வாட்ச் டவர்கள் மூலமாக காவல்துறையினர் இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாகவும் கண்காணிப்பு என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. நாளைய தினம் இந்த விமான வான் சாகச நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட உள்ள நிலையில் முழுமையாக காமராஜர் சாலைக்கு பேரலாக இருக்கக்கூடிய லூப் சாலை காவல்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. முழுமையாக காவல்துறையினர் அந்தந்த நுழைவாயில்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த குறிப்பிட்ட விவேகானந்தர் இல்லம் எதிரில் அமைந்திருக்கக்கூடிய வான் சாகசம் நிகழக்கூடிய இந்த இடத்துல மட்டும் பொதுமக்கள் அனுமதி தற்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை 6 மணியிலிருந்து மாலை 4 மணி வரையில் காமராஜர் சாலையில் போக்குவரத்து என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. விக்டோரியா மகால் வரையும், அதாவது ஹுமாயூன் மகால் அமைந்திருக்கக்கூடிய விக்டோரியா ஹாஸ்டல் வரையில் மட்டுமே பொதுமக்கள் வருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தேவையற்ற போக்குவரத்து டிராஃபிக் ஜாமை கண்ட்ரோல் செய்வதற்காக எம்டிசி மற்றும் மெட்ரோ ரயில்களை பயன்படுத்துமாறு காவல்துறையினர் பயன்படுத்தியிருக்கின்றனர். அண்ணா சாலை மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து மினி பஸ் மூலமாக விக்டோரியா ஹாஸ்டல் சாலை அமைந்திருக்கக்கூடிய பகுதி வரையில் அந்த பயணம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இருசக்கர வாகனங்களில், 4 சக்கர வாகனங்களில் வர இருக்கவர்களுக்கு கலைவாணர் அரங்கம், அதே போல் ஓமந்துரார் மருத்துவமனைக்கான பார்க்கிங் இருக்கக்கூடிய அந்த பிரஸ் கிளப் சாலை, அதே போல் இருபுறங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு வாலாஜா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்திக்கொள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். காமராஜர் சாலையிலோ அல்லது கடற்கரை லூப் சாலையிலோ இந்த வாகனங்களை நிறுத்துவதற்கான அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. விஐபி மற்றும் விவிஐபி எனப்படக்கூடிய நீல நிற பாஸ் உடைய வாகனங்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் காலை 6 மணியிலிருந்து 4 மணி வரை பொது போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பார்க்கிங் ஸ்லாட்டுகளில் 9:30 மணிக்குள்ளாக பொதுமக்கள் வர வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றனர். 9:30 மணி அளவில் பார்க்கிங் ஸ்லாட்டுகள் எனப்படக்கூடிய வாகனங்கள் நிறுத்தும் இடம் மூடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் காவல்துறையினர் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும், மறுபுறம் இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இந்த பாதை முழுவதுமாக விமானப்படையினர், அதாவது மத்திய பாதுகாப்பு காவல் படையினர் கண்ட்ரோலும் எடுத்திருக்கின்றனர். அவர்களும் தேவையான பாதுகாப்பு பணிகளை அளித்து வருகின்றனர். மொத்தமாக 72 விமானங்கள் பல்வேறு அணிவகுப்புகளின் பேரில் இந்த விமான சாகச நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. ரொபாட்டிக் டீம், சாரங் உள்ளிட்ட பல்வேறு விமான வான் சாகச நிகழ்ச்சிகளை நிகழ்த்தும் விமானப்படையை சேர்ந்த வீரர்கள் இந்த விமான சாகசில் நிகழ்த்த உள்ளனர். ஏற்கனவே 2 முறை ஒத்திகைகள் நடைபெற்ற போது அதிக அளவில் பொதுமக்கள் குமிழ்ந்திருந்தனர். அது மட்டுமல்லாமல் இணையதளங்கள் மூலமாக இந்த காணொலிகள் வெளியிடப்பட்டதன் தொடர்ந்து அதிக அளவிலான பொதுமக்கள் நாளைய தினம் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வுகளை மெரினா கடற்கரை மட்டுமல்லாமல் அவர்களது இந்த மெரினா கடற்கரையொட்டியுள்ள சாலைகளிலிருந்து பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் என்பதால் பட்டினப்பாக்கம் லூப் சாலையிலும் கூட அதிக அளவில் பொதுமக்கள் கூடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு ஐஎன்எஸ் அடையாறு தொடங்கி கோவளம் வரையில் இந்த கண்காட்சி என்பதை பொதுமக்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆங்காங்கே காவல்துறை
காவல்துறையினர் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். இறுதியாக 2003ஆம் ஆண்டு இதேபோல் ஏர் ஷோ சென்னையில் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இது போன்ற ஒரு வான் சாகச நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற இருப்பதால் நிகழ்ச்சியை நேரில் பார்வையிடுவதற்காக சென்னை மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருக்கின்றனர். சென்னைக்கு அண்டை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற பகுதிகளிலிருந்தும் பொதுமக்கள் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. மொத்தமாக 15 லட்சம் மக்களை கடற்கரையில் திரட்டி இந்த நிகழ்ச்சியை லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகளையும் IAF சார்பில் செய்திருக்கின்றனர். சென்னையில் நாளை வான் சாகச நிகழ்ச்சி நடைபெற இருக்கும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் குறித்த விரிவான விவரங்களை நேரலையில் வந்து வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.